ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்க பேராமெடிக் அருண். ஸோ இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டியூட்டி வந்து ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறப்ப கரெக்டாக 10 மணிக்கு ஒரு கால். என்னடான்னு பார்த்தா ஒரு 29 இயர்ஸ் ஃபீமேல் வந்து ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்ஸை கன்சியூம் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்றாங்க சீக்கிரம் வர சொல்லி. சரி, நாங்களும் லொகேஷன் கேட்டோம், அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவங்க லொகேஷனுக்கு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிட்டோம். என்னடான்னு போயிட்டு பார்த்தா ஒரு ஊரே அவங்க வீட்டில் தான் இருக்கு. சரி, நானும் என்னன்னு பார்த்து போய் பேஷண்ட்டை பார்த்தா அவங்க பெர்சிஸ்டன்ட்டா வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, நானும் அவங்க ஸ்பைன் போர்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக் ட்ரக் லைக் எமிசெட் கொடுத்து அவங்களுக்கு வாமிட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். எம்ஜி டியூப் போலான்னு பார்த்தா அவங்களுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கெமிக்கல்ஸை இன்ஹேல் பண்ணிருக்காங்க. இந்த ப்ளீச் கெமிக்கல் ஸ்பினாயில பாத்தீங்கன்னா கெமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கா இல்ல ஆசிட் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுல போயிட்டு நம்மளோட இன்டெஸ்டைன் குடல் வயிறெல்லாம் வந்து பர்ஃபரேஷன் உண்டாக்கும், லைக் அல்சர் மாதிரி புண்ணாக்கும். அவங்களுக்கு நம்ம ஸ்டொமக் வாஷ் பண்ணோம்னா ஸ்டொமக் வாஷ் பண்ணிட்டு உள்ள கண்டென்ட்ஸ் வெளியே எடுத்தோம்னா உள்ள அல்சர் ஆல்ரெடி அல்சரா ஃபார்ம் ஆயிடும். அது இன்னும் அதிகமா அல்சர் ஆக்கி நம்ம எடுக்கும் போது ஃபுல்லா பிளட் வரும். ஸோ அவங்களுக்கு அது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். இதுக்கு என்னதான் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் லைக் ஸ்டொமக்ல ஆசிட் செக்ரேஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு பேண்டப்ரசோல் வந்து இன்ஃபியூஷனா போட்டு அவங்களுக்கு மெடிக்கல் டேமேஜ் பண்ணிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற பேஷண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்ற கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக் பத்தி பேசுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பேராமெடிக் அருண்.